ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு இறை சிந்தனையாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்கும் அனைத்து நன்மை செயல்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த நன்றியை எவ்வாறு தெரிவிக்க வேண்டும் என்று புனித பவுல் அடிகளார் மிகவும் அழகாக சொல்லுகின்றார். உங்களுடைய நன்றியினை அன்பான முத்தங்களோடு தூய முத்தத்தை கொடுத்து உங்களுடைய நன்றியை நீங்கள் தெரிவுபடுத்துங்கள் என்று மிகவும் அழகாக சொல்லுகின்றார். யாரெல்லாம் உங்களுக்கு நற்செய்தி போதிப்பதற்கு உதவியாக இருந்தார்களோ, நீங்கள் நற்செய்தி போதிக்க செல்கின்ற போது உங்களோடு துணையாக வந்தார்களோ அவர்களுக்கு உங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக அன்பின் முத்தம், தூய்மையான முத்தம், புனித முத்தத்தை கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய நன்றியையும் உங்களுடைய பாராட்டையும் தெரிவிங்கள் என்று மிகவும் அழகாக சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைய இரண்டாவது வாசகம் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம். செல்வம் பற்றி ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார். தொடக்க நூலிலே 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். செல்வம் இறைவன் தந்த ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கப்பட்டது. கடவுள் ஒவ்வொரு மக்களுக்கும் செல்வத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த செல்வம் படைக்கின்ற ஞானத்தையும் திறமையையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றார். அவ்வாறாக அந்த செல்வத்தை நாம் நேர்மையான உள்ளத்தோடு கடின உழைப்போடும் நீதியோடும் நேர்மையோடும் நாம் அந்த செல்வத்தை படைக்க வேண்டும். அந்த செல்வத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பினை விடுக்கின்றார். பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்த அந்த செல்வத்தை நாம் இப்போது எவ்வாறு பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம்? ஒரு கஞ்சன், அதாவது கர்மி என்கின்ற ஒரு நபர், அவனிடம் ஏராளமான பணங்களும் நகைகளும் இருக்கின்றன. அவன் அந்த பணத்தையும் நகையும் தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்தால் திருடுவார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த பணத்தையும் அந்த நகையையும் ஒரு மூட்டை கட்டி அந்த ஊரில் ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற ஒரு ஆலமரத்தின் கீழ் பள்ளம் தோண்டி அந்த நகையையும் பணத்தையும் பதுக்கி வைக்கின்றார். இந்த கருமி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் சென்று அந்த பணமும் அந்த நகையும் பாதுகாப்பாக இருக்கின்றதா என்று பார்த்துவிட்டு வருவாராம். ஒரு நாள் இந்த கருமி கஞ்சன் அவர்கள் சென்று பார்க்கின்றார். அந்த குழியினை தோண்டி பார்க்கின்றார். அங்கே அந்த பணமும் நகையுமானது களவாடப்பட்டிருப்பதை கண்டார், திருடு போயிருப்பதை கண்டார். ஆகவே அங்கேயே அந்த கருமி அவர்கள் ஒப்பாரி வழித்து அழ ஆரம்பிக்கின்றார். ஊர் மக்கள் அனைவரும் அங்கே ஒன்று கூடுகின்றார்கள். அப்போது நிலவரம் என்னவென்று கேட்கையிலே அந்த கருமி விலாவாரியாக சொல்லுகின்றார். இது போன்று தன்னுடைய பணத்தையும் நகையும் நான் இங்கே பதுக்கி வைத்திருந்தேன், இப்போது அவை அனைத்தும் காணாமல் போய்விட்டது என்று கூறுகின்றார். அப்போது அங்கே இருந்த ஒரு பெரியவர் அந்த கருமியை பார்த்து கேட்கின்றார், இந்த பணத்தை நீ எப்போதாவது நீ செலவு செய்திருக்கின்றாயா என்று கேட்கின்ற போது அந்த கருமி சொன்னாராம், நான் செலவு செய்ததே இல்லை அப்படி என்று சொன்னாராம். அதற்கு அந்த பெரியவர் சொன்னாராம், அந்த பணம் அந்த குழியில் இருப்பது போன்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த பணத்தை தோண்டி பார்த்துவிட்டு செல் என்று சொல்லிவிட்டாராம். பிரியமானவர்களே, அந்த பணத்தை நீ செலவு செய்ததே இல்லை இதுவரை, பிறகு எதற்கு அந்த பணம்? அந்த பணமானது அந்த குழியிலே, அந்த பணமும் நகையும் அந்த குழியிலே இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் வந்து நீ பார்த்து விட்டு செல் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பணத்தையும் நகையையும் வைத்து
மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை இந்த சிந்தனை துணுக்குகள் நமக்கு அழகாக சொல்லுகின்றது. நாம் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஒன்றை சார்ந்தோம் என்றால் மற்றொன்றை வெறுக்க முடியும். ஆகவே இந்த நேரத்தில் நாம் நேர்மையாளர்களாக இருந்து ஆண்டவர்களுக்கு ஊழியம் புரிய முயற்சி செய்வோம் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை ஆண்டவருக்காக யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவர்களுக்காக பயன்படுத்த முயற்சி செய்வோம். நாம் இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற தொடர்ந்து இந்த கல்வாரி பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம்முடைய பாதுகாவலே பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து அன்பின் பாதையிலும் மீட்பின் பாதையிலும் நிறைய செல்வங்களையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென்.